வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வெல்கம் டு டிவி ஜாக் பாட்காஸ்ட். நான் உங்கள் திவ்யா வேகன் ஜான். இந்த எபிசோடு உங்களுக்காக வழங்குறாங்க மாயா பஜார். ஏப்ரல் 25, 26, 27 தேதிகளில் மிட்லண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும், எப்படி எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கலாம். மேல் விவரங்கள் அடுத்து வருது. ஒரு பாட்காஸ்ட்டை நம்ம எவ்வளோ வேணாலும் ஃபன்னாக கொண்டு போகலாம், இல்லை நிறைய ரீச் கிடைக்கணும் அப்படின்னா கான்ட்ரவர்ஷியலாக நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுவும் மலேசியா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி சொசைட்டியோட இன்டலெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம சமுதாயத்தோடைய அசெட்ஸ் கூட டீப் ஹைலி இன்டலெக்சுவல் கான்வர்சேஷன் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஆடியன்ஸ்க்குமே அவங்க அந்த இன்சைட்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எபிசோட் தான் இன்னைக்கு. நான் இன்டர்வியூ பண்ண போகிற ஒரு கெஸ்ட் யார் அப்படின்னா, அந்த மாதிரி சமுதாயத்தில் ஒரு முக்கியமான அசெட் அப்படின்னு தான் சொல்லணும். நான் மீடியாவுக்கு வந்தது ஒரு நியூஸ் ரீடராக 7-8 வருஷம் ஆகுது. இப்போ மீடியா கீழே நியூஸ் தவிர்த்து மற்ற விஷயங்களையும் செய்கிறேன். இது ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்வேன். இந்த பயணத்தில் எனக்கு முக்கியமான பங்கு வகிச்ச நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட். ஐ எம் ரியலி வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி டு வெல்கம் உதயா டு அவர் ஷோ டுடே. வணக்கம் திவ்யா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க உதயா? சிறப்பு, மகிழ்ச்சி. எப்போதுமே பாசிட்டிவாகவே இருப்பீங்க. நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எப்போ நடந்துக்கிட்டு ஃபோனில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு யாரு கூடயாச்சும் பேசிட்டு பிஸியாகவே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த பிஸி ஷெட்யூல்லையும் எனக்கு டைம் ஒதுக்கி நம்ம ஷோக்கு வந்ததுக்கு தேங்க்யூ உதயா. எனக்கும் மகிழ்ச்சி, நன்றி. இவர் நிறை கூடம் தழும்பவே மாட்டார் மக்களே. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்லேயே தெரியும். நான் உங்களை மாதிரி இன்டெலிஜென்ட்டான பீப்புளெலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணும், உங்களுடைய இன்னர் வாய்ஸ், இன்னர் செல்ஃப் டாக் டெய்லி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ டெய்லி லைஃப்ல நீங்க உங்களோட இன்டர்னல் மோனோலாக் எப்படி இருக்கும்? உங்களுக்குள்ள என்ன பேசிக்குவீங்க? ஹை கிளாஸான விஷயங்கள் மட்டும் தான் யோசிப்பீங்களா? இல்லை, எனக்கு ரொம்ப இலகுவா, அழகா, மகிழ்ச்சி தரக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி யோசிப்பேன். அதே நேரத்தில் நல்ல சாப்பாடு, நல்ல அவுட்டிங், கனவுகள், வாழ்க்கையை இன்னும் வண்ணமயமாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அப்படிப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து அடிக்கடி எனக்கு வரக்கூடிய சிந்தனை, இந்த நாட்டில் நாம் ஏன் இப்படி இருக்கோம், எங்க தவறுகள் நடந்தது, இப்படி இருக்கோம்னா எப்படி இருக்கும், இப்படி ஏன் நம்ம இப்படி போராடுறோம், இவ்வளோ பிரச்சனைகள், நமக்கு ஒரு நல்ல தலைவர் இல்லையா, ஏன் நமக்கு வழிகாட்டுதல்கள் இல்லை, எந்த விஷயத்தை பற்றி நமக்கு மேம்போக்கான விஷயங்கள் மட்டுமே தெரியுது. மதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கலாச்சாரம் எடுத்துக்கிட்டாலும், உணவுகளாக இருக்கட்டும், நம்முடைய பேசும் முறைகளாக இருக்கட்டும், எல்லாமே சிதைந்து போய் உருக்குலைந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த கவலை ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் எனக்குள்ள மோனோலாக்காக எப்பயுமே இருக்குன்னா, நம்ம ஜெயிக்கிறோம், பெருசாக பண்ணுறோம், சிறப்பாக இருக்கும், போகிற இடத்துலலாம் புகழ் இருக்குது, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற அது மட்டும்தான் எனக்கு எப்பயுமே இருக்கும். மகிழ்ச்சி என்ன வந்துருப்போது இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாளில் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துடும். எனக்கு கவலைகள் படுறதுக்கோ, வருத்தப்படுறதுக்கோ அல்லது வேதனைகள் படுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. கொண்டாடுறதுக்கே நேரம் பத்தல, இப்போ என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் எப்பயுமே போயிட்டு இருக்கும். அடுத்து எனக்கான வேலை தளம் இருக்கு இல்லையா, அது எப்பொழுதுமே எனக்கு மகிழ்ச்சியும், ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் சிரிக்கிறதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பா எனக்கு அமைஞ்சிருச்சு. இறைவன் எனக்கு ரொம்ப அழகான தளங்களையும் களங்களையும் கொடுத்ததுனால அது மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்கு. எனக்கு குறை சொல்வதற்கோ அல்லது வருத்தப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. உங்களை நாங்கள் டிவி ஹோஸ்டாக பார்க்குறோம், அனௌன்சராக பார்க்குறோம், பிஸ்னஸ் மேனாக உங்களுக்கு எனக்கு உங்களை தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே நேரத்தில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு டாபிக் கேட்டால், டெக்னாலஜியாக இருக்கட்டும், மீடியா, பிஸ்னஸ், இந்த மாதிரி என்ன கேட்டாலும் அதுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு சே இருக்கும். இந்த அளவுக்கு அவ்வளோ நாலேஜை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இவர் எவ்வளோதான் படிச்சிருக்காரு அப்படின்னு மக்களுக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் MBA முடிச்சிருக்கீங்க, PhD பண்ணிட்டு இருக்கீங்க டெக்னாலஜி சார்ந்து. ஸோ உங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் டைப்பிங். அதுக்கு பிறகு ஒரு PMRக்கு பிறகு நான் மீண்டும் சுங்கைசிப்டுக்கு வந்துட்டோம். சுங்கைசிப்போர்ட் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே துன் சாமியார் அவருடைய இடம். ஸோ அந்த இடத்துல படித்தது ஃபார்ம் 4 படித்தேன். அப்புறம் ஈப்போல ஃபார்ம் 6 படித்தேன். அதுக்கு பிறகு மலாயா பல்கலைக்கழகத்துக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி முடித்தேன். ஸோ அப்போ அங்கே ஸ்மார்ட் சயின்ஸ், அதுக்கு பிறகு இந்து சங்கத்தில் பிரசிடென்ட், அதுக்கு பிறகு முடிஞ்சோடனே MBA பண்ணேன். MBA முடிச்சுட்டு இப்போ என்னுடைய ஃபைனல் இயர் ஆஃப் PhD டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். எனக்கு சிப்ளிங்ஸ் அப்படி சொன்னால் 3 தம்பிகள், ஒரு தங்கை.
ஸோ இவங்க எல்லாம் நீங்க தான் மூத்த பிள்ளை. நான் மூத்த பிள்ளை. ஸோ அப்படி அப்ப ஃபேமிலில இருந்தே வழிகாட்டியா இருக்கிறதுக்கான ஒரு ட்ரேட் உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு. இல்ல நான் வழிகாட்டுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்ல. ஏன்னா, வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது. அப்பன்னா என்னை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டத்திலே இவர்கள் எல்லாம் மறந்த காலகட்டங்கள் தான். ஸோ அதனால அவங்கவங்க அ சுயம்புவா வளர்ந்துட்டாங்க. இப்ப நானும் சுயம்பு வந்து ஒரு நிலைக்கு வரும்பொழுது, அவங்கலாம் நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப வழிகாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவங்க ரொம்ப சிறப்பா இருக்காங்க எல்லாருமே. ஓகே. அதனால அங்கேயும் பெரிய அளவுல ரோல் ப்ளே பண்ணல. ஸோ நமக்கு எல்லாமே மீடியாவா ஆனதுனால, இங்க வந்து நெறைய விஷயங்கள் பண்ணது தான் வாழ்க்கையா இருக்கு. ஓகே. இப்ப நாங்க வந்து உங்கள மீடியால பார்க்குறோம். ம். எங்களுக்கு உதயானா இவருன்னு தெரியும். ம். நீங்க உங்கள டிஸ்கிரைப் பண்றதா இருந்தா ம். எப்படி சொல்லுவீங்க? எப்படி உங்கள அறிமுகப்படுத்துவீங்க? எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான மனிதன் அப்படிதான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு மகிழ்ச்சி நல்ல சந்தோஷங்களை கொடுக்குது. எப்படின்னா என்னுடைய மகிழ்ச்சி எப்படி அளவிடுவேன்னா, எனக்கு பிடித்த அ தேய்த்தாரை முதல் சிப் வாயில போகும்பொழுது அது பிடிக்கலன்னா, அது அன்றைக்குள்ள மகிழ்ச்சிய கெடுத்துரும் அப்படின்றதுக்காக அத அப்படியே நிப்பாட்டிருவேன். ஓகே. அது எவ்வளவு விலை கொடுத்திருந்தாலும், யாரா இருந்தாலும் முகஸ்துதிக்காக குடிக்கணும் அப்படின்ற மாரிலாம் இருக்காது. அப்படியே நிப்பாட்டிருவேன். ஏன்னா அது வந்து என்னுடைய மகிழ்ச்சிய கெடுத்துறக்கூடாது அப்படின்றதுக்கு. ஸோ அப்படிதான் என்ன நான் வந்து அளவிடுவேன். ஓகே. எனக்கு தேவை மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். இந்த மாரி ஐயோ! டென்ஷனா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் சிந்தனைகள் அப்படி இருக்கும் பொழுது, அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமையும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே மந்திரங்களாக பல விஷயங்கள சொந்த காசுல சூனிய வைக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே. ஸோ நம்ம இப்ப வெயிட் போட்டோம் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து அத பத்தியே சொல்லிட்டு இருப்பீங்க. வெயிட் போட்டுருச்சு, அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், எப்படியாவது குறைக்கணும். அத பத்தியே சொல்லும் பொழுது, உங்களுடைய வெயிட் குறையறதுக்கான வாய்ப்பே இல்ல. அதுக்கான தீர்வுகளும் கிடைக்காது. நீங்க அந்த வெயிட் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே போகும். இப்ப பிரச்சனைகள் பிரச்சனைகள் பத்தியே பேசிக்கும்போது, அந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்குமாகுமே ஒழிய, அதுலருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்கள நீங்களே கொஞ்சம் சுய அலசல் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. அதனால தான் சொன்னாங்க, "தீதும் நன்றும் பிறர் தர வாரா." உங்களுக்கான என்ன விதைகளை விதைப்பது நீங்க தான். அதனால அதுவே நீ ஆயிடுறீங்க. நான் சொல்ல நிறைகுடம் தழும்ப மாட்டாருன்னு, நான் ஒரு மகிழ்ச்சியான மனிதன் அவ்வளவுதான் ஆமா, அப்படின்னீங்க. அவ்வளவுதான். சோ இது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வழியா வருதா? இல்ல சின்ன வயசுல இருந்தே நீங்க இப்படித்தானே? எது உங்கள அப்பல இருந்து இப்போ வரைக்கும் புஷ் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கு? நான் படிக்கக்கூடிய புத்தகங்கள், அடுத்து நான் சென்ற பயிற்சிகள், ஆரம்ப காலகட்டத்தில எனக்கு இந்த ஆன்மீகம், அப்புறம் இந்த சுய வள பயிற்சிகள் அப்படி சொல்லி நெறைய இருந்தது. ம். அப்ப டாக்டர் காதர் இப்ராஹிம், அடுத்து அகத்து உணர்வு மையம், இத தவிர்த்து இன்னும் நெறைய இந்த ஏஜே பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புரோகிராம். இத தவிர்த்து நெறைய மற்ற பயிற்சிகள், செமினார்ஸ். டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி வந்து எனக்கு ஆதர்ஷ புருஷன். அவருடைய புத்தகங்கள், எண்ணங்கள் அந்த புத்தகத்த படிச்ச உடனே என் வாழ்க்கை வந்து 360 டிகிரி வந்து மாறிடுச்சு. ஏன்னா, ம். அது அந்த புத்தகத்துல இப்ப இருக்கிற சீக்ரெட், அடுத்து நமக்கு என்னென்னலாம் இருக்கும் புத்தகங்கள், அதுக்கெல்லாம் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சின்ன புத்தகம் தான். அந்த புத்தகத்த படித்த உடனே என்னுடைய வாழ்க்கையே 360 டிகிரில வந்து மாறிடுச்சு. ஏன்னு சொன்னா, அது ரொம்ப சிம்பிளா, எண்ணமே உலகை ஆள்கின்றன. ம். எண்ணங்களே வாழ்க்கை அப்படி சொன்ன ஒரு விஷயம், அப்படி அதிலிருந்து அந்த பாசிட்டிவ்னா எந்த விஷயமே தப்பா நினைக்கிறதுக்கான எண்ணங்கள் வராது. ஸோ ம். அதுதான் மாற்றுனது. அதற்கு பிறகு நான் ஸ்ரீமுருகன் சென்டர்ல இருந்தேன். ம். ஸோ அங்க போன பிறகு முழுக்க பாசிட்டிவா இருக்கணும். உயர்வான எண்ணங்கள கொண்டிருக்கணும். ம். நல்லவைகளை பேசணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எனக்கு ஸ்ரீமுருகன் சென்டர் எனக்கு மிகப்பெரிய அடித்தளமா இருக்கு. ம். டாக்டர் எம்.எஸ். டாக்டர் தம்பிராஜ் அவர்கள், அடுத்ததாக எஸ்.கே. தேவமணி, இப்படி இன்னும் நெறைய பேர். அவ்ளோ அழகான பேச்சு. தொடர்ந்து மோட்டிவேஷனாவே இருந்ததுனால, அந்த மாரி சிறப்பா பேசணும். எஸ்.கே. தேவமணி மாரி பேசணும். அப்படின்னு என்ன நான் வடிவமைத்துக் கொண்ட காலங்கள். அவர் பேசும்போது அப்படி ஆச்சரியம். இப்படிலாம் பேச முடியுமா? அப்படின்னு. ஸோ ஓகே. அதெல்லாம் வந்து அவங்க முன்னோடிகளா இருந்ததுனால, அங்கிருந்து ரொம்ப அழகா என்னை மாற்றிக்கொண்ட விஷயம். அப்ப இவங்கலாம் தான் உங்களோட இன்ஸ்பிரேஷன். நீங்க லுக் அப் ஆமா, பண்ற நிச்சயமா. மக்கள். அப்படின்னா டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தியோட புத்தகங்கள், டாக்டர் காதர் இப்ராஹிமோட பயிற்சிகள், ஸ்ரீமுருகன் சென்டருடைய களம், அது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பெரிய உந்து சக்தியா இருந்தது. ஓகே. ம். உதயா வந்து நான் மீடியாக்கு வரும்போது, நான் அப்ப வந்து ஐ அம் நாட் அ டிகிரி ஹோல்டர். என்ன பார்க்கும்போதெல்லாம் "பரமா படிடா" அப்படின்னு சொல்ற ஒரு ஜீவன் வந்து இவருதான். ம். நெறைய புக்ஸ் படிக்கிறது. இவரு வந்து ஒரு புத்தக புழு. ம். மக்கள் என்கிட்ட கேட்கறது, "எப்படி கரெக்ட்டா புக்லாம் நெறைய படிக்கிறீங்க? எப்படி டைம் ஒதுக்குறீங்க?" அப்படின்னு. எனக்கு வந்து உதயா மாதிரியான ஆளுங்கள பார்த்து தான் வந்து என் வேலை இடத்துல இவ்ளோ நான் லுக் அப் பண்ற ஆளுங்கள்ல வந்து நீங்களும் ஒருத்தர். நன்றி. புக் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள பார்த்து தான் நாங்க வந்து அப்படியா? கத்துக்கிட்டோம். மகிழ்ச்சி. உண்மையா. ஆ. உதயா வந்து எனக்கு பெர்சனலா நெறைய புக் சஜெஸ்ட் பண்ணியிருக்காரு. ம். இது படிங்க, இது படிங்க அப்படின்னு. அந்த புக்ல அதுக்கப்புறம் வைரல் ஆன புத்தகங்கள் ம். கூட இருக்கு.
மக்கள் கேக்குறது ஒண்ணுதான். இப்ப நேர்கள் உங்களுக்கு கால் பண்ணி சந்தேகத்தை எல்லாம் தீர்த்துக்கிறாங்கல்ல, ம். எப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு? சோ இந்த பொது அறிவை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? எப்போதும் கூகுள் பண்ணிட்டே இருப்பீங்களா? இல்ல அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் இது வந்து ஒரு ப்ராசஸ் தான். ம். அப்படின்னா என்ன நானு அதி மேதாவின்னு காட்டிக்க விரும்பல. அப்படின்னா மற்றவர்களுக்கு தெரிஞ்சது போல தான் எனக்கு தெரியுது. ம். ஆனா எனக்கு நான் படித்தது, நான் பார்த்தது, நான் அனுபவித்தது சமயத்துக்கு உதவியாக வருகின்றது. அவ்வளவுதான். இப்ப நீங்களும் நெறைய படிச்சிருப்பீங்கல்ல. ஆனா அந்த நேரத்துக்கு வராது. ஆ. அதுதான் பிரச்சனை. இப்ப மற்றவர்களோட என்ன ஒப்பிடும் பொழுது, எனக்கு அது வந்து ஒரு வரம். ஒரு கிடைக்கப்பெற்ற வரமா இருக்கு. இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, எனக்கு சமவரத எப்படியாவது வரும். ஆனா அதுக்கு பின்னால ஒரு சீக்ரெட் இருக்கு. எனக்கு தெரியாத விஷயங்கள கூட நான் வந்து சொல்லக்கூடிய வளம் வந்து எனக்கு இறைவன் கொடுத்திருக்கு. அப்படின்னா, ஒரு சின்ன பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி நான் செய்யறது மூலமா, எனக்கு என்னன்னா, நானு என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு போகும்பொழுதோ, பேச்சுக்கு போகும்பொழுதோ, எந்த ரெஃபரன்ஸ், எந்த நோட்ஸும் எதுவுமே இருக்காது. ஆனா நான் ஒரு சின்ன பிரார்த்தனை செய்வேன் எப்போதும். இறைவா, இந்த எனக்காக வரக்கூடிய மக்கள், அவங்களுக்கு என் வழியாக நீ என்ன சொல்ல விரும்புறாயோ அத சொல்லு. அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையாக இந்த வாக்கியத்த நான் வந்து சொல்லுவேன் எப்போதும். ம். அப்படி சொல்லும் பொழுது, எனக்கு தெரியாத விஷயங்கள், நான் படிக்காத விஷயங்கள், புரியாத விஷயங்கள், அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றத என்னால பார்க்க முடியுது. இந்த விஸ்டமோ, இந்த நாலேட்ஜோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க ஆக்டிவா போய் சீக் பண்ணுவீங்க. ஓகே இதெல்லாம் எப்படின்னு நான் கத்துக்கிறேன். அது போற போக்குல ஒவ்வொரு நாளும் ஞானங்கள் நானு வா சாப்பிடும் பொழுது கண்டிப்பா ஏதாவது படிக்கணும். படிக்கல என்னால சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட பழக்கங்கள். எப்படி இது தொடங்குனதுன்னா, வீடுகள்ல புத்தகங்கள் இருந்துச்சு. அப்ப ஒரு பெரிய வீடுகள் மேல பரண் வச்சிருப்பாங்க இல்லையா? ம், ஸோ ம். எங்க வீட்ல இருந்துச்சு. அதுல வந்து ஒரு ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்க. அ. ஒரு இன்ன வரைக்கும் நினைவு இருக்கு. அப்ப எங்க அப்பா புத்தகங்கள்லாம் வச்சிருந்தாரு. அவருக்கும் வாசிக்கும் பழக்கம் இருந்தது. அப்ப அந்த ட்ரங்க் பெட்டில உயரமான ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அது ட்ரங்க் பெட்டி 2 இது அந்த 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 2 நாதாங்கி மாரி இருக்கும். அது தொறந்து அதுக்கு பிறகு கைய உள்ளுக்கு விட்டு இப்படி எட்டாது. இப்படி கைய உள்ளுக்கு விட்டு அதுலருந்து ஒரு புத்தகம் இப்படி எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அவங்க வீட்ல போய் கேட்கறதுக்கு ஏன்னா அதெல்லாம் அங்க மேல எடுக்க விட மாட்டாங்க. ம். அப்ப நான் வந்து எத்தனையோ முறை அத தூக்கிட்டு அந்த அந்த நாவை ஒரு கையில பிடிச்சுட்டு கை விடுவேன் டக்குனு விழுந்துரும். அப்படி ஓ! நசிக்கிரும். ஓகே. ஸோ அப்ப அதுக்கு பிறகு நான் போய் அதுல ஒரு புத்தகம் எடுக்கும்போது எனக்கு குண்டலின் சக்தி அப்படி சொல்லிட்டு ஒரு புத்தகம். அது என்னோட 10 வயது தான் இருக்கும். அதுல வச்சிருந்திருக்கேன் குண்டலினி சக்தி நஜன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுனது. ஸோ அப்ப அந்த புத்தகம் என் கையில வந்தது. அப்புறம் என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு புத்தகம். அப்படின்னா இது அரவிந்தன் அப்படின்னு. ஸோ இது மாதிரி 10 வயசுல உள்ளது எனக்கு நினைவு இருக்கு. அரவிந்தன் அப்படின்னு எழுதினவரு. அது என்னத்தான் முடிவுன்னா, அது நாவலு. அந்த நாவல்ல வந்து முடிவு இருக்காது. ம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த முடிவு வந்து நீங்க எழுதி போடுங்க. ஸோ நம்ம வாசகர்களுக்கே விட்டுருவோம். ஓகே. அப்பயே ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் வந்து உருவாக்கி இருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க எழுதி போட்டுருக்கீங்களா? நான் எழுதி போடல. எனக்கு அது படிச்சுட்டு இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? அப்படி கற்பனை வளங்குது. அதற்கு பிறகு என்னுடைய மிகப்பெரிய அ நகைச்சுவை உணர்வு, வித்தியாசமா யோசிக்கிறது இதெல்லாம் வந்து அடிப்படையா இருந்து குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன். ஸோ இந்த 3 மேகசின்ஸ். அப்ப பல்கலைக்கழகத்துல இருந்து படிக்கும்போது புதன்கிழமைனா அப்படியே பரபரப்பா இருக்கும். ஐயோ! இது வாங்கணுமே, இது வாங்கணுமே, வாங்கணுமான்னு. அப்ப புதன்கிழமை பிரீக்ஃபீல்ட்ல போயிட்டு ஸ்ரீ டாய் இருக்கு. அங்க தான் வாங்குவேன். ம். அப்படி அங்க கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து லெப்பாம்பாக்கம் போயிட்டு அங்க தேடுறது. இப்படிலாம் இருக்கும். ஸோ இத விட சீக்கிரமா எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, பிரீக்ஃபீல்ட்ல அனுமார் டெம்பிள் இருக்கு இல்லையா? அங்க ஒரு பிரசுரம் இருக்கு. அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து வந்து இவங்களுக்கு குடுப்பாங்க. முன்கூட்டியே அப்ப அங்க போய் எடுத்து செவ்வாய்க்கிழமை நைட்டே போயிட்டு, அங்க வந்துருச்சானே வாங்குறது இப்படி. ஸோ அங்க படிக்க ஆரம்பிச்ச பிறகு தான் விதவிதமான ரைட்டிங் ஸ்டைல், கற்பனை திறன், ஆளுமை இதெல்லாம். ஸோ அதுல படிச்ச சில விஷயங்கள் பாருங்க. இப்ப ஐக்கூன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அப்ப ஐக்கூல வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன். எப்படின்னா, அ ஆசையோடு வாங்கி தந்தேன் ஜிமிக்கி. ஆனால் அவள் எனக்கு கொடுத்தாள் டிமிக்கி. ஓகே. இது ஒரு சின்ன அழகான கவிதை. எனக்கு அப்படியே இப்படிலாம் யோசிக்க முடியுது. இப்படி யோசிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி. ம். அதுல வந்து ஒரு கதை, சிறு தொடர்கதை. ஜாக்கிரதை வயது 16 அது. ம். அதனுடைய ஓவியங்களும் சரி, இதுவும் சரி, அந்த ஒரு விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி வந்து இந்த மன உளைச்சல்கள்ல அப்படியே தடுமாறி போறா அப்படின்றது. ஸோ இப்படி நெறைய இலக்கியங்களாக இருக்கட்டும், கட்டுரைகளாக இருக்கட்டும், அல்லது புத்தகங்களா இருக்கட்டும், என்ன அப்படியே கொஞ்சமா செதுக்கி இப்ப நான் என்ன பார்த்தேன்னா, வாசிக்கணும். ஆனா வாசிச்சதை எப்படியாவது நம்ம நினைவு கிடங்குகள்ல வச்சிருக்கணும். ஆ. அத எடுத்து மேலும் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும்போது தான் உங்களுடைய வெளிப்பாடு இருக்கும். அதுதான் எனக்கு பெரிய சேலஞ்சே. ம். நம்ம நெறைய வாசிப்போம். இப்ப நீங்க சொன்னீங்க ஹைக்கூ பத்தி பேசுறோம். ம். ஹைக்கூ கவிதைகள், இலக்கியம், இலக்கணம் எல்லாம் படிக்கிறோம். அது ம். தேவைப்படுற நேரத்துல நம்ம மைண்ட்ல இருந்து டக்குன்னு வெளிப்படணும். ம். அதுக்கு எப்படி எப்படி அக்கோ அத பண்றீங்க? அதாவது கருத்தூன்றி படிக்கணும். அப்படின்னா எப்படிங்க? அதுல
ஆசையோடு படிக்கணும். யாரோ சொன்னாங்க அப்படி படிக்கிறது இல்ல. ஆசையோடு தேடி தேடி படிக்கணும். எங்க எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் நான் முன்பு முன்பு உலகம் முழுவதும் எங்கெங்க 20 நாடுகளுக்கு மேல போயிருக்கேன். அப்படி போகும்பொழுதெல்லாம் அங்க எங்க சவுத் ஆப்பிரிக்கால வாங்கின ஒரு புத்தகம் மைன் அப்படி மட்டும்தான். அது அப்பயே அந்த இடத்துலயே வந்து $100. ஸோ அதுல வந்து உங்களோட நியூரோ சயின்ஸ் இது. ஸோ அப்படி எனக்கு ஒரே மாதிரியான புத்தகங்கள் வந்து பிடிக்காது. முன்பு அது மாதிரி படிச்சுக்கிறேன். முன்பு சிறுகதைகள், அப்புறம் தொடர் கதைகள், இதெல்லாம் வந்து நாவல்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா, இந்த கதையை படிச்சு நான் என்ன செய்ய போறேன்? இது கற்பனை திறன் ஒரு ஃபீலிங் உண்டாக்கும், அவ்வளவுதான். அதனால செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கு போவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு ஜிக்ல ஆந்தனி ராபின்ஸ் அந்த மாதிரி அவங்களுடைய புத்தகங்களுக்கு போனேன். அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் பார்த்து இது இப்போ மோட்டிவேஷனை வந்து அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்குறது. அப்புறம் ஃபிக்ஷனாக போவோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஷன் மற்றும் ஏதாவது சப்ஜெக்ட் மேட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் மேட்டராக போனோம். அதுக்கு பிறகு சோஷியல் மீடியா வந்ததா, சோஷியல் மீடியா வந்த பிறகு எனக்கு பேஜஸ், நிறைய பேஜஸ், அதாவது மைண்ட் சார்ந்தது, பிஸ்னஸ் சார்ந்தது, அப்புறம் சைக்காலஜி, ஹிஸ்டரி அப்படி சொல்லி என்னென்னலாம் ரொம்ப அழகழகான விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இந்த மாதிரி பாட்காஸ்ட், டெட் டாக். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு பல தரப்பட்ட தளங்கள்ல பல விதமான விஷயங்கள் எது பத்தி பேசினாலும் நமக்கு அதை பற்றி கேட்டிருப்போம், சொல்லியிருப்போம் அப்படின்ற மாதிரி வந்ததுனால செம்மையா அழகா இருக்கும். உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் எது? டெட் டாக் எது? டெட் டாக்னா எனக்கு தமிழ் டெட் டாக் பிடிக்கும். ஓகே. தமிழ் டெட் டாக் இருக்கு தெரியுமா? தெரியும். தமிழ் டெட் டாக் ஸ்பெசிஃபிக்கான இந்த ஜான்ரா தான் கேப்பீங்களா இல்ல தமிழ்? இல்ல எதுவா இருந்தாலும் பார்ப்பேன். அவங்க பேசுறத நான் பார்ப்பேன். அதாவது எனக்கு இந்த போரிங்கா கண்டென்ட் நிறைய இருக்கும். ஆனா பேசும் பொழுது அதுல எந்த சுவாரஸ்யம் இல்லாம இருக்கு நான் பார்க்க மாட்டேன். இதை பார்த்து என்னது சுவாரஸ்யத்தோடு சொல்லும் பொழுது அதை கேட்கும்போது நமக்கு அப்படியே பதியும். அந்த மாதிரி பாட்காஸ்ட் வந்து நான் கேட்கறது. பாட்காஸ்ட் கேட்கறது இல்லை. ஏன்னு சொன்னா எனக்கு பெரும்பாலும் விஷுவலா பார்த்து போறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த டெக்னாலஜி காலத்திலயும் நீங்க புத்தகங்கள் படிக்கிறேன். ஆனா இப்ப வந்து நிறைய யூடியூப் போயிட்டு நிறைய அற்புதமான பேச்சாளர்கள், அவ்வளோ டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷயங்களை பார்க்கும்போது மனம் வந்து பறந்து விரிந்து வேற லெவல் இப்படிலாம் இருக்கா அப்படியே ஆச்சரியப்படும் அளவுக்கு போகுது. ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி தேடி தேடி போறது உண்டு. அப்புறம் நான் வேணா யூடியூப் கிட்ட வந்து பேசுறது எப்படின்னா, எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா பேசுவேன். பார்த்தா அது கொஞ்ச நேரத்துல நமக்கு வரும். நீங்க போய் கூகுள் பண்ணி சர்ச் எல்லாம் பண்ண தேவை. இப்ப நீங்க பேசுறதே வந்து அது கேட்குது இல்லையா? நீங்க அந்த மாதிரிதான் அல்காரிதமே இருக்கு. அப்ப நீங்க யூடியூப்ல வந்து பேசலாம். அந்த சர்ச் பண்ணிட்டு பேசலாம். சும்மா சாதாரணமாவே நீங்க வந்து இந்த மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம் சொன்னா சமாரத கொஞ்ச நேரத்துல அது வந்து அந்த மாதிரியான வீடியோக்கள் வர்றது நீங்க பார்க்கலாம். எவ்வளவு இருக்கு பாருங்க. சரி, இந்த மாதிரி தேடி தேடி படிக்கிறீங்க. நீங்க வந்து பிஹெச்டியும் பண்றீங்க. பிஹெச்டி வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி மாடர்ன் சைட்ல தான் அதுவும் பண்றீங்க. கூடிய சைட்ல டாக்டர் உதயாவா ஆக போறீங்க. எப்படி இவ்வளவும் பண்ணி உங்களோட பிஹெச்டியும் பண்ணி தீசிஸும் எழுதுறீங்க? அதுக்கான டைம் எப்படி நீங்க ஒதுக்குறீங்க? இல்ல இப்ப எல்லாரும் கேட்கறது உங்களுக்கு வேணும்னா நீங்க செய்வீங்க. எல்லாருக்கும் பாருங்க டேட்டிங் போறதுக்கு வந்து டைம், அவர் பெரிய ஆளா இருப்பாரு. ஒரு பெண் கிடைச்சிட்டா அந்த பெண்ணோட சேட் பண்றதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் போர் அடிச்சுட்டா அப்படியே அதை குறைச்சிருவாங்க. அப்ப எல்லாமே விருப்ப தேர்வு தான். ப்ரையாரிட்டி தான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான். இப்ப நம்ம எப்ப பார்த்தாலும் எப்படி மேனேஜ் பண்றீங்க, நான் இந்த கேள்வியே பெரும்பாலும் யார்கிட்ட கேட்க மாட்டேன். என்னுடைய இன்டர்வியூ வர்றவங்களுக்கு யாரா இருந்தாலும் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னா அவன் பிடிச்சது செய்யறான், அவனுக்கு பிடிச்சது அவன் செய்வான். கண்டிப்பா உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நேரம் டெக்னிக் எது வச்சிருப்பாங்களோ இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்கவுங்க நீங்க பாருங்க, அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் செய்வாங்க. நீங்க பாருங்க, ஒரு ஆள்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால செய்வாரு. ஆனா நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க, அது திறந்து கூட பார்க்க மாட்டேன். அது செலக்டிவ் தானே, செலக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் தானே. அப்ப யாருக்கு என்ன பிடிக்குதோ அவங்க கண்டிப்பா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு வெறி தானே. ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம், வாழ்க்கையை பத்தியோ இல்ல உங்க வேலையை பத்தியோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவையே மாத்தின விஷயம் என்ன? எப்படின்னா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னேன். இப்ப உலகத்துல நம்ம மாற்ற முடிந்த விஷயங்கள் ஒண்ணு இருக்கு, மாற்ற முடியாத விஷயங்கள். ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொன்னா அதை மாற்ற முடியாது. ஆனா நீங்க உங்களை மாத்திக்கிற முடியும். ஒரு நிழலான இடத்துல நிற்கலாம், ஒரு ஏர் ரூம் போகலாம். அப்ப மாற்ற முடியாத விஷயங்களுக்காக நிறைய பேர் கவலைப்பட்டு அதுக்காக வருத்தப்பட்டு எரிச்சல் பட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி இல்லாம நம்மளால மாற்ற முடிய விஷயங்களை மாற்றுவோம், மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கிட்டு போயிடும் அப்படின்னு போகும்போது உங்க வாழ்க்கை அப்படியே அப்படின்னு. இந்த வயசுல இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 30 வயது, 30 வயதுல உங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு 60 வயது வச்சுக்கோங்க, அல்லது ஒரு 60 வயது.
அவங்களும் இந்த வயசுல மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி ஒரு தோத்து போவார். ம். நீ இப்படி இரு அம்மா, நீ அப்படி இரு அம்மா, நீங்க அப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த முயற்சியில அவங்கள மாத்த முடியாதுன்னு தெரியும். அப்ப அவங்கள ஏற்றுக்கிட்டுமா உங்களோட பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். அப்ப அதுக்கான சக்திகள் அங்க போகாது. அதே ம். மாதிரி என்னென்னமோ விஷயங்கள் வேலை இடத்துல எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு மற்றவங்கெல்லாம் சுலபமா போறது வந்து அழகா பார்க்கலாம். எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோ ம். அத மட்டும் நினைச்சு கவலைப்பட்டுக்கலாம். நம்ம கவலைப்படல. ஆ. அதுக்கு அத வந்து அத நமக்கு பத்தி மேலும் யோசிக்கலாம். ஆக்கப்பூர்வமா நமக்கு என்ன செய்ய முடியுமோ அது பண்ணிக்கலாம். இப்ப கவலைப்படுறதுனால எதுவுமே மாறாது. ஐயோ! சுனாமி வந்துச்சு நம்மளுக்கு எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அத பத்தி யோசிச்சுட்டு பாரு. அப்படி யோசிக்கும் பொழுது சுகமா இருக்கும். அதுக்கு வருத்தம், உணர்வுகள் இருக்கும். அதனால அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர முடியாது. இவரோட சித்தாந்தங்கள்லாம் வேற மாரி இருக்கும். இல்ல அதான். அததான் நான் சொல்ல ம். வந்தேன். சரி. இப்ப வந்து நீங்க வந்து மக்களோட வாய்ஸா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து மக்களுடைய வழிகாட்டியா இருக்கீங்க. என்ன மாதிரி இன்னும் சக்சஸ்ஃபுல் ஆனவங்க, சக்சஸ் ஆக போறவங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து இவரு வழிகாட்டியா இருக்காரு அப்டின்னா, அது மிகையாகாது. ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ, நீங்க மக்கள ரெப்ரசன்ட் பண்ற ஒருத்தரா இருக்கீங்க. ரொம்ப ப்ராமினன்ட்டான ஒரு ஃபிகரா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரஷர் இருக்கும். அதாவது நம்ம எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா இருக்கணும். ஒரு முன்னோடியா இருக்கோம் அப்டின்னும்போது, ஒரு தப்பா கூட தப்பா கூட ஒரு இடத்துல எதுவும் நம்ம சீல் அப் பண்ணிறக்கூடாது. சீல் அப்ன்னு சொல்லக்கூடாது. மாலாஸ்ன்னு சொன்னா, "என்ன திவ்யா ஒரு தமிழ் செய்தி வாசிப்பாளர் மாலாஸ்ன்னு தமிழ்ல பாய்க்கிறீங்க" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம தவறுதலா கூட ம். எதுவும் ஒரு தப்பு பண்ணிறக்கூடாது. பெட்ரோல் ஸ்டேஷன் போனா நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. யாராவது ஏதாவது சொல்லிருவாங்க, வைரல் ஆயிரும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் பிரஷர நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நானு எப்படி பார்ப்பேன்னா, ஒழுக்கம் என்பது அ நீங்க வந்து மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குன்னா, அது வந்து ஒழுக்கக்கேடு. இப்ப நான் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு விஷயம் செய்றேன். அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட பகிர பொதுவுல நான் முடியல. என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, அது வந்து தப்பான விஷயம். அப்ப அந்த மாரி விஷயத்த செய்யாத. ஆ ம். அப்ப இயல்பான வாழ்க்கை தான் வாழ்றோம். ஒண்ணும் பெரிய சித்தாந்தம் அதுக்குன்னு தனியா இப்படி வாழ்றோம் அப்படிலாம் இயல்பா எப்படி என்னென்னலாம் மனித தவறுகள் நடப்பது இயல்புதான் இதுதான். அதுக்குன்னு ஒரு கொன்சனா அதாவது எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கு தப்புன்னு படும். ம். இப்ப பொது வெளியில நான் இருக்கேன். பாரு உதயம் இப்படி செய்றாரு. அப்படின்ற மாரி எல்லாம் இல்லாம சாதாரண தவறுகள், சாதாரண விஷயங்கள் எல்லாமே செய்றதெல்லாம் உண்டுதான். அது ச அது எந்த அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நீங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும், கவர் அப்படிலாம் பண்ணிட்டு கிடையாது. இருக்கணும் அந்த அப்படிலாம் மாரிலாம். ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒழுக்கம் இப்ப பாருங்க, நமக்கு இப்ப நம்ம தமிழ் முறைப்படி பார்த்தீங்கன்னா, கருப்பு என்பது அ நம்முடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள் எதுக்குமே பயன்படுத்துது. இறப்பு கூட நம்ம வெள்ளை தான் பயன்படுத்தும். அதே அதே கருப்பு இப்ப முஸ்லிம் நண்பர்களுக்கு அவங்க திருமணத்துக்கு கூட கருப்பு போடுவாங்க. ம். வெள்ளை என்பது நமக்கு அமங்கலம். ஏன்னா கல்யாணத்துல போடணும். கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு அவங்க வெள்ளை வந்து போடுவாங்க. இங்க இங்க வந்து சட்டங்களும், ஒழுக்க விழுமியங்களும் எந்த அளவுக்கு இது அவங்கவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்த பொறுத்து தான். இப்ப நீங்க இப்படி கால் போட்டுக்கிறது, இப்ப உங்க வீட்ல நீங்க இந்த மாரி போட்டீங்கன்னா, ஒத்துக்க மாட்டாங்க. "என்ன பெரியவங்க உட்கார்ந்தாங்க கால் எப்படி போடுறீங்க?" அப்படி இல்ல அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஆமா. இது நிலைக்கு நிலை மாறுது இல்லையா? சோ ஆமா. அந்த மாரி. அப்ப அந்த மாரி நான் பார்ப்பேன். என்னன்னா, யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும். ம். விமர்சனங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது. அது இறைவனா இருந்தாலும் சரி. ம். இப்ப நம்ம இங்கிருந்து பத்திரிகை போறோம். பத்திரிகை போயிட்டு இருக்கும்போது முருகர் சிலைய பார்க்கிறோம். முருகர் சிலை பார்க்கும்போது நாம கையில எடுத்து கும்பிட்டுருக்கோம். அதே மாற்று மதத்தவர்கள பார்த்தா அவங்களுக்கு அது கண்ணுக்கு கூட தெரியாது. ம். இன்னும் சில பேர் திட்டிட்டு போவாரு. ம். இன்னும் இந்த மதத்திலேயே உள்ளவங்க கூட அத பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, "என்ன முருகா இப்படி வச்சிருக்க நீ? இது மாரி இருக்கு. உன் கண்ணு தெரியுதா இல்லையா?" அப்படிம்பாரு. அப்ப இங்க அது வந்து அவங்கவங்க பார்வைக்கு தகுந்த மாரி அது மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஒரே ஆப்ஜெக்ட் தான். ம். ஒரே கடவுள் தான். ஆனா பார்வைகள் மாறுது இல்லையா? சோ அது மாரி தான். சோ ம். அதனால எனக்கு வந்து நான் ஒழுக்கமா இருக்கேன். நான் நேர்மையா இருக்கேன். எனக்கு நான் கரெக்ட்டா போவேன். சோ உன்னோட விமர்சனங்களுக்காக நான் செவி சாய்ச்சு போனதெல்லாம் என்னை நான் இழந்து விடுவேன். ஓகே. ம். விமர்சனங்களுக்கு செவி சாய்க்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ம். உங்களுடைய குரல் ஒரு ம். அவார்ட் ஃபங்ஷன்ல சொன்னீங்க. ம். இந்த வாய்ஸ் எடுத்து போய் என்னையா நீ இப்படி ஒரு ஒரு ஹோஸ்ட்ன்னு எப்படியா சொல்ற? ம். ஏய் அது என் குரல் அது அப்படிதான் இருக்கு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆரம்ப காலங்கள்ல இந்த வாய்ஸ வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுலயும், உங்க பாஸஸ வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸால திருப்திப்படுத்துறதுலயும் சேலஞ்சஸ் இருந்திருக்கும்ல. ஆமா. அது எப்படி? ஆரம்பத்துல முதல்ல நான் படம் பாடல் புதியதுக்காக வந்தேன். வந்தபோது, அப்ப இந்த நிறம் இல்ல, இந்த முடி வெட்டல இப்படி அப்ப அப்ப அந்த புரொடியூசர் ஜி.எஸ். முரளி. ஸோ அவரு வந்து என்னோட குரல்ல ஒரு உன் குரல் வித்தியாசமா இருக்கு. ஹஸ்கியா இருக்கு. அதான் முதல் முறையா என்னோட வாய்ஸ் வந்து ஹஸ்கின்ற ஒரு கேட்டகரி இருக்கு ம். அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே. ஹஸ்கியா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குரல் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி முதல் நம்பினது ஜி.எஸ். முரளி. ஸோ அவருக்கு இந்த வேலை நன்றி. அவரு அவரு தான் என்னைய வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஹோஸ்ட்டா
கொண்டு வந்தேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விஷயங்கள் நடந்தன. ஆனா அதுக்கு அவர் ஸ்டாண்ட் பண்ணி என்னை ஒரு ஹோஸ்டா அறிமுகப்படுத்திட்டார். ஸோ அதுக்கு பிறகு ரேடியோக்கு வந்த பொழுது இந்த வாய்ஸ் அப்பெல்லாம் தான் கணீர்னு பேசியிருந்தாங்க இல்லையா? அப்ப ரேடியோக்கு வரும்பொழுது இந்த என்ன வாய்ஸ் இப்படி இருக்கு? எங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. இது என்ன கிணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. நீ என்ன இந்த ரேடியோலாம் போற? வேற எதுவும் நல்ல வேலையை பார்த்து செய்யு அப்படின்னு சொன்ன எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது எனக்குள்ள நான் சொல்லிக்கொண்ட அந்த மோனோலாக் சொன்னீங்க இல்லையா? அந்த விஷயம் தான். இந்த குரல் ஒரு நாளைக்கு கேட்கலன்னா இந்த நாடே வந்து ஏங்கணும். எங்க போயிட்டீங்க? அப்ப அது மாதிரி நடந்தது. அப்ப மோனோலாக் தான். இப்ப நீங்க இந்த குரல் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி. ஆனா இந்த குரலுக்கு வந்து ஒரு பதிவு நான் போடும் பொழுது அந்த பதிவுக்கு ஏற்ப அது வேலை செய்யும். அப்ப அதுதான் எனக்கு சேலஞ்சஸ் எல்லாம் பெருசா இல்ல. ஏன்னா குரல் இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரத்துல கண்டென்ட் முடிஞ்சு போயிடும். அப்புறம் அந்த குரல் இனிமையா இருந்தா பிரயோஜனம் இல்ல. அப்ப நான் எப்படி கவர் பண்ணேன் என்னோட கண்டென்ட் மூலமாக நான் எந்த அளவுக்கு சப்ஸ்டன்ஸா இருக்கேன் அப்படின்னு அதை வந்து வெளிப்படுத்தும் போது முதல் குரல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம். உங்களால என்னோட ஒட்டி பார்க்கலாம் இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது அவங்கள வந்து ஈர்த்தது. அப்ப இதை வச்சு இதை பேலன்ஸ் பண்ணும். ஸோ அப்ப அது எப்பயுமே உங்களுடைய பலவீனங்களை வந்து பலமாக மாற்றணும். அதுதான் மிகப்பெரிய சூட்சமம். அப்படி இல்லாத அதையே குறையா சொல்லிட்டு இருக்கிறப்ப சரியா வராது. ஓகே. நான் வந்து ஒரு புதுசா ஹோஸ்டிங் போன டைம்ல ஒருத்தவங்க ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க என்ன பார்த்து நான் போய் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி ஹோஸ்டிங் ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு. நான் யாருக்கு வேணாலும் ஹோஸ்டிங் கொடுப்பேன். உனக்கு மட்டும் நான் ஹோஸ்டிங் வேலை கொடுக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டப்ப நீ வந்து கேட்கிற. நான் கேட்காதவங்களுக்கு தான் கொடுப்பேன். என்னையா அது கேளுங்கள் தரப்படும்ன்றது தானே இன்டர்நேஷனல் விதி அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ண காலங்கள்லாம் இருக்கா? என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணி? ஆமா நானு முதல்ல நானு ராகாவுக்கு வந்தப்ப இன்னொரு ஃபங்கி சங்கர் இருந்தார். ஸோ அப்போ ஃபங்கி சங்கர் சில காரணங்களால கொஞ்ச நாள் இல்லை. அப்போ என்னைய அந்த குறிப்பிட்ட நபர் வந்து என்னைய அந்த ஸ்டேஷன் வந்து பார்த்துக்க சொன்னார். அப்போ நான் 2லேருந்து 4 வரைக்கும் உள்ள ஒரு செக்மெண்ட். அப்போ அந்த செக்மெண்ட் வந்து நான் பார்த்துருந்தேன். அப்போ ஒரு 2 மாதம் போயிட்டு இருந்துச்சு. நான் மட்டும்தான் நிகழ்ச்சி பண்ணியிருந்தேன். வந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்தப்போ ஃபங்கி சங்கர் ஸ்டூடியோவில் உட்காந்துருக்காரு. நான் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்துட்ட பிறகு அவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லை, இனிமேல் அவர் தான் பார்த்துக்குவார் அப்படின்னு. எனக்கு அப்படியே இடிஞ்சு போச்சு. இவ்வளோ அழகாக நம்ம கொண்டு வந்து இப்படி வச்சு இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் அப்படியே ரொம்ப இதாக போய் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்ச நாச்சும் கொடுங்க டைம் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு நான் இன்னொரு இடத்துல போய் பேசினேன் என்னோட பாஸ்கிட்ட இந்த மாதிரி சொன்னப்போ அவங்க வந்து உள்ளுக்கு ஃபுல் டைம் எடுத்துட்டாங்க. ஸோ அது ஒன்று. அடுத்ததாக நான் சில முன்பு விளம்பர நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுவேன் இல்லைங்களா? விளம்பர நிகழ்ச்சி பண்ணும்போது நிகழ்ச்சி படிச்சுட்டு வரும்போதெல்லாம் என் கூட வேலை செய்கிற ஒருத்தர் வந்து இது அதுன்னு சொல்லிட்டு என் பாஸ் மலாய்க்காரு. அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, இப்படி செஞ்சுட்டோம் அப்படி செஞ்சுட்டோம் அதை சொல்லிட்டான் இது சொல்லிட்டான் அப்படின்னு. அப்போ வர்றப்பெல்லாம் பிரச்சனையா இருக்கும். ஒரு நாள் முடிச்சுட்டு வரேன், அங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன் வேலை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆரம்ப காலம் வேலையை விட்டு தூக்கிட்டான்னு நினைச்சேன். என்னடா அது இப்பதான் நல்லா கொஞ்சம் சம்பாரிச்சு இப்பதான் பேர் வந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் போயிடும். அப்புறம் அதுக்கு பிறகு என்னென்னமோ கூத்தாடி அது பண்ணி 2 மாசம் வேலை இல்லை. ஆனா விளம்பர நிகழ்ச்சி மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். மற்ற ஆன்லைன்ல போக முடியாத நிகழ்ச்சி. அப்புறம் அதுக்கு பிறகு பேசி அது பண்ணி மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவர்கிட்ட நான் பர்சனலா பேசி என்னை பார்க்கவே மாட்டாரு. அவர் பேசி அதுக்கு பிறகு திரும்பி வந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு அப்ப எனக்கு சரியா தெரிஞ்சிச்சு என்னன்னா, ஒரு கேள்வி கேட்க நம்முடைய கூகுள் நிகழ்ச்சி தான். அப்ப ராகாவை கேளுங்கன்னு நினைச்சேன். அந்த கேள்வி வந்து என்னன்னா, நம்முடைய இந்தியர்கள்னா இந்துக்கள் வந்து இறந்த பிறகு புதைப்பது சிறப்பானதா அல்லது எரிப்பது சிறப்பானதா அப்படின்னு. நம்முடைய வழக்கப்படி, நம்முடைய தமிழர்கள் வழக்கப்படி புதைப்பது தான் சிறப்பானது. ஏன்னா அப்படிதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வந்து இந்த ஆரிய கலாச்சாரம் இல்லாம புதைப்பது தான் சிறப்பானது. முன்பெல்லாம் நமக்கு சுடுகாடு எல்லாமே இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த அடையாளத்தை கூட நம்ம இழந்துட்டோம். எல்லாருமே எரிப்பது வசதியா இருக்கு, அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்காங்க. அப்ப இடுகாடுகள் இந்த அடையாளங்கள்லாம் மாறி நம்முடைய கலாச்சாரமே மாறிடுச்சு. அப்படி அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்பொழுது நான் தண்டிக்கப்பட்டேன். அதுதான் இன்ன வரைக்கும் எனக்கு நினைவு இருக்கு. இவ்வளோ பெரிய அளவுல தண்டிக்கப்பட்டு வேணாம் நீ என்னென்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா நம்மோடு இருந்த புல்லுரிகள். அப்புறம் அதுக்கு பிறகு என்னை வந்து இந்த மாதிரி பண்ண எல்லாருமே காண போயிட்டாங்க. காண வேண்டியது வன்மத்துக்காக சொல்ல. அப்படின்னா தான் செய்ய வேண்டியது விட்டுட்டு மற்றவர்களை பார்த்ததால தன்னுடைய சுயத்தை இழந்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி போனது. அப்படின்னா எங்கேயாவது நீங்க உங்க வேலையை விட்டுட்டு மற்றவங்க என்ன பண்றாங்க, அதை பண்றாங்க, அவனை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்சுக்கிறது அதை நிப்பாட்டிச்சாலே உங்களுடைய வளர்ச்சி வந்து.
ஓகே, இந்த புல்லுருவி பத்தி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களே, மாயா பஜார் அதனுடைய ஒரு சின்ன டீசர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதோ. பொதுவுல ஒரு கருத்தை சொன்னதுக்காக இப்படி ஒரு தண்டனையா அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது அப்படின்னு ஒண்ணு நடந்தப்ப நான் சொல்றேன். நீங்க ஆனர்லயோ இல்ல பப்ளிக்லயோ சொன்ன ஒரு விஷயம், ஒரு ஃபேக்டா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ச்சே இது ஏன் சொன்னோம் அப்படின்னு ரிக்ரெட் ஆனதோ, இல்ல தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டதோ உண்டா? இல்ல நான் பெரும்பாலும் ரொம்ப கவனமா தான் இருப்போம். அது இயற்கையாவே ஆயிருச்சு. அதுக்கு பிறகு சில விஷயங்கள் என்னன்னா, நம்ம கால் பண்றாங்க இல்லையா? ம். ஸோ அவங்ககிட்ட நம்ம பேசும்போது, சில நேரத்துல கொஞ்சம் நகைச்சுவையா அவங்ககிட்ட சொல்லணும் அப்படி சொல்லுறோம் இல்லையா? ம். அப்ப சொல்லிட்ட பிறகு நான் யோசிப்பேன், ச்சே! அவங்கள அந்த மாரி காயப்படுத்திறக்கூடாது அப்படின்றது. எனக்கு ஒரு கெட்ட பேர் இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில. ரொம்ப ஷார்ப்பா பேசுறேன், ரொம்ப மனம் நோகும்படி பேசுறேன் அப்படின்னு. ஆனா, அதே தான் இந்தியாவுல வந்து அவங்க பண்றாங்க. ம். ஆனா, அங்க வந்து அவங்க பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. ம். அப்ப இங்க நம்ம செய்யும்பொழுது, இல்ல இப்போ அறிவிப்பாளர்னா இப்படிதான் இருக்கணும். அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது விமர்சனங்கள் இருந்தது. அதற்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், ஆமா அவங்களுக்காக தான் நம்ம பேசுறோம். அப்ப இன்னும் கொஞ்சம் அன்பா, இன்னும் கொஞ்சம் கனிவா, இன்னும் கொஞ்சம் நல்லியா மரியாதையா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அப்புறம் அப்படியே வந்தது. இடையில இப்ப கூட சில நேரங்கள் நம்ம அவங்களோட பேசும்பொழுது என்ன ஆயிரும்னா, சில விஷயங்கள் சொல்லும். அ "என்னண்ணே இப்படி பண்றீங்க?" அதெல்லாம் ஐயோ! நீங்க என்ன பண்ணி அன்றைக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மாரி கால் அப்பப்போ மறந்து போயிருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இந்த ஃபோன அடிச்சேன். ஃபோன் எடுத்துட்டு வந்தேன். அந்த ஃபோன எங்கேயோ விட்டு வந்துட்டேன்னு. இந்த ஃபோனே உங்களுக்கு அடிக்க தெரியலனா அப்புறம் எப்படி? அந்த நேரத்துக்கு அது நல்லா இருந்தது. ஆனா வச்சுட்ட பிறகு கேட்கும்பொழுது, ச்சே அவங்கள சிறுமைப்படுத்துற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி அத வெட்டி எடுத்து இப்படி சின்ன சின்னதா இன்னும் கற்றுக்கொண்டு தானே இருக்கோம். சோ அப்ப நீங்க கற்றுக்கொண்டே வந்து போணும். ஷார்ப்பா பேசணுன்றது அது ஒரு ஸ்டைல். ம். ஓகே, நம்ம ஸ்டைல் அதுன்னு டெலிபரேட்டா பண்ணது தானா? இல்ல அது ஃப்ளோலயே வந்துச்சா? ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு எபிசோட் ஒரு ஷோல வந்து ஒருத்தர் 5000 வெள்ளியில நான் கல்யாணம் பண்ண போறேன் ம். அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீங்க சொன்ன 5000 வெள்ளியில எப்படின்னா கல்யாணம் பண்ண முடியும் ம். அப்படின்னு சொன்னீங்க. ம். அது அவரு ஒரு மாரி சிறுமைப்படுத்துற மாரி இருந்தா. அவரோட ஆசையா, அவரோட திட்டத்த வந்து நம்ம கொஞ்சம் ரூயின் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ம். சோ அதெல்லாம் நீங்க டெலிபரேட்டா பண்ணி இப்ப மாத்திக்கிட்டது தானா? மாத்திக்கிட்டு தான். அதே நேரத்துல அந்த மாரி சொல்லாம போகும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு தப்பான விஷயங்களுக்கு வந்து நாம நீர் ஊற்றுறது போல ஆயிருது. இப்ப பல இடங்கள்ல சில நேரங்கள்ல கண்டிக்கணும். அப்படின்றது என்னுடைய கொள்கை. எல்லாம் சொன்னதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறதுக்கு நான் இங்க இல்ல. ம். அப்படி இப்ப என்னன்னா, நீங்க கூட நம்ம வீட்ல கூட பெரியவர்கள் சில பேர் இருப்பாங்க. ம். தொடர்ந்து தவறுகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ம். ஆனா அவங்க பெரியவங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அந்த குடும்பமே வந்து அ பெரிய சிக்கல சந்திச்சிருக்கும். அல்லது கொடுமைய அனுபவிச்சுட்டு இருக்கும். ம். அந்த கொடுமையான இது இருக்கும். அவர் வந்து ஐயோ! போச்சா ஆரம்பிச்சுட்டாரா? அப்படி சொல்றது, உன்னுடைய வருகை மிகப்பெரிய கொடுமைகள நிகழ்த்திட்டு இருக்கு. யாருமே அவர்ட்ட சொல்லாதனால, நாம வந்து எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப நான் என்ன பார்ப்பேன்னா, அவரு சில நேரத்துல தெரியாம சொல்லலாம். அப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள சேர்த்துருவோம். ஒரு இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது கொஞ்சம் நல்லாவே சொல்லுவோம். முன்பு கொஞ்சம் ஹார்ஷா சொல்லியிருந்தேன். இப்ப வந்து கொஞ்சம் நல்லாவே சொல்லலாமே! அப்படின்றது தான் எனக்கு. ம். அப்ப நம்ம சொல்லாத பட்சத்துல அவங்களுக்கு தெரியாது. இது குடும்பங்கள்ல நெறைய நடக்கும். நீங்க பார்த்துருக்கலாம். அண்ணன்ற பேர்ல அவர் பண்ணக்கூடிய அராஜகங்கள். ம். அப்பான்ற பேர்ல அவர் செய்யக்கூடிய அட்டூழியங்கள். ம். அம்மான்ற பேர்ல அவங்களுடைய அறியாமையினால நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்க சொல்லாத பட்சத்துல அவங்களுக்கு தெரியாது. இல்ல சொன்னாலும் தெரியல அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கடுமையா சொல்லி தான் ஆகணும். ம். ம். சில பேர் இருப்பாங்க. நீங்க எதுக்கு அதெல்லாம் சொல்றீங்க? அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். அந்த ம். மாரி சில டீமும் இருக்கும். ஆமா. கிரிட்டிசைஸ் பண்ற சில பேரும் இருப்பாங்க. ம். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நான் கிரிட்டிசைஸ் பண்ண அத பத்தி இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே தன்னுடைய விருப்பத் தேர்வு இருக்கும். எல்லாருமே ஒரே மாரி பார்க்க மாட்டாங்க இல்லையா? ஆனா முடிந்த அளவுக்கு எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் பிடித்த மாரி நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்றது தான். ஒரு நியூட்ரலாவே ஆமா இருந்துட்டு நியூட்ரலா போயிடுவாங்க. அதே நேரத்துல நகைச்சுவை வந்து அதிகமா சேர்த்துக்கணும். சிரிச்சுட்டாங்களா? ஓகே. அதுக்கு பிறகு ஓகே.
ஓகே. இவ்வளவு பேசுற உதயா கிட்ட வந்து எனக்கு ஒரு கியூரியஸான கேள்வி என்னன்னா, ஒரு 20, 30 வருஷம் முன்னுக்கு இருக்கிற உதயா கிட்ட, இப்ப இருக்கிற உதயா சில அட்வைஸ்கள் குடுப்பாரு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்கில், அதாவது அப்பொழுதே அந்த மியூசிக் கிளாஸ் போயிருந்தோம். அடுத்து ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆமா, நீங்க கத்துக்கிட்டோம். எல்லா இவருக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸும் இவர் போயிருப்பாரு. சங்கீத கிளாஸும் போயிருக்காரு. ஆமா, என்னென்ன கிளாஸ் ஆமா. போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க? அதான் நான் வந்து தபலா கிளாஸ் போயிருக்கேன், ஹார்மோனியம் கிளாஸ் போயிருக்கேன், தேவார வகுப்புக்கு போயிருக்கேன், சங்கீத கிளாஸ் போயிருக்கேன், இந்துஸ்தானி கத்துக்கணும்னு சொல்லி அங்க போயிருக்கேன். ஸோ இப்படி இதுல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பட்டு பட்டு கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு கலைய ஒரு 2, 3 கலைகள இன்னும் சீரியஸா எடுத்துட்டு கத்துக்கிட்டோம். அப்படின்னா கத்துக்க வேண்டிய வயசுல கத்துக்கணும் அப்படின்றது வந்து நான் சொல்ல வேண்டியது. என்னன்னா, காலம் கடந்து இதை நம்ம செய்யாம விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி இப்ப கூட எனக்கு உணர்வுகள் இருக்கு. இப்ப கூட நான் ஒரு இந்தியாவில் கூட ஒரு கிளாஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு இருக்கு. எப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. அப்ப காலத்தோட சில கலைகளை வந்து கற்றுக்கொள்ளணும். அதாவது நம்ம நினைக்கலாம் நம்ம என்ன செய்ய போறோம், நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் என்ன செய்ய போறேன். இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல பாடுங்க ஒரு பாட்டு அப்படி சொல்லும்போது நல்லா பாடுன்னு வச்சுங்களேன், அங்க கிடைக்கிற கைத்தட்டு, அங்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய இழந்துடுறோம். என் தொழில் சார்ந்து தான் என்னுடைய வாழ்க்கையே இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படின்னா நிறைய பேர் நான் வந்து ஒரு டாக்டர், எனக்கு வந்து இசை தேவையில்லை. நான் ஒரு டாக்டர், எனக்கு வந்துட்டு ஜாகிங் தேவையில்லை. நான் ஒரு டாக்டர், அதனால நான் இதெல்லாம் கத்துக்க மாட்டேன் அப்படின்றத விட தொழில் வேறு, வாழ்க்கை வேறு. வாழ்க்கையை அழகுபடுத்துறதுக்கும் வண்ணமயமாக்குவதற்கும் கலைகளா இருக்கட்டும் அல்லது புதிய தொழில்களா இருக்கட்டும், புதிய ஏதாவது திறன்களா இருக்கட்டும் கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்ளாத பட்சத்துல ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உங்களுடைய இந்த வேலையை வந்து நிரந்தரம் கிடையாது இல்லையா? இந்த வேலையை விட்டுட்ட பிறகு நமக்கு ஒண்ணுமே இருக்காது. பேசுறதுக்கோ அல்லது ரசிக்கிறதுக்கோ ஏதோ ஓவிய கற்றுக்கொலை. அதுல வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது நம்முடைய ஸ்ரீகுமரன். ஸ்ரீகுமரன் பாத்தீங்களா? அவர் டான்ஸ் ஆடுவாரு, சிற்பக்கலை செய்வாரு, ஓவியங்கள் வரைவாரு, அப்புறம் வந்து சமைப்பாரு. இப்படி அவர் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம். இவ்வளவு அழகழகான விஷயங்கள் செய்றீங்க ஸ்ரீகுமரன், உங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு அழகான நல்ல இளைஞன், அவர் வந்து எத்தனை விஷயங்கள் பண்றாரு. அப்ப அந்த கலைகளை அந்த மாதிரி கத்துக்கணும் அப்படின்றது. கத்துக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இபிஎஃப் காசு எடுத்து எல்லாரும் சொல்லுவாங்க கால் ஆட்டிட்டு சாப்பிட அப்படின்னு. நீங்க கால் ஆட்ட தேவையில்லை. ஏன்னு சொன்னா அந்த 55 வயசுக்கு கால் தானாவே ஆடும். தானாவே ஆடும். நீங்க இப்படிதான் அப்ப உடலை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் அல்லது கலைகளை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இந்த நேரத்துல இந்த வயசுல இப்பயே கத்துக்க. ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய், இப்பொழுதே செய். இப்படி செஞ்சிருங்க. செய்யாத பட்சத்துல ஒரு காலகட்டத்தில் நீங்க அப்பயே செஞ்சிருக்கலாம். நீங்க இத்தனை வருஷத்துல என்னென்னமோ கலைகள்லாம் கத்துருப்பீங்க, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் இன்னும் செய்யாம இருக்கேன், எப்படியாச்சும் அதை பண்ணிடணும்பா. எனக்கு ஒரு கனவு ஆசை இருந்தது. என்னுடைய எங்க குடும்பம் வந்து இசை குடும்பம். அப்ப அதுல எல்லாருமே ஏதாவது ஒரு இசைக்கருவி வாசிப்பாங்க, பாடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்ப எங்க அப்பா நான் சின்ன பிள்ளையில தேவாரம் படிச்சு கொடுக்கும் பொழுது தேவாரம் படிச்சு அவர் வந்து அவரோட ஸ்டைல நாடக பாணியில சொல்லிக் கொடுப்பாரு. தேவாரத்துக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு இல்லையா? அந்த தாளத்துல தான் பாடணும் அப்படின்னு போட்டிக்கு போகும்போது நாங்க தோத்து போயிடும். அப்ப எனக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. இவர் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்குறாரு, நம்ம அங்கே போய் பண்ணா நம்மளை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க அப்படின்ற வெறுப்பு இருந்தது. அப்ப அப்ப அப்பா ரொம்ப அழகா தபலா வாசிப்பாரு. தபலா வாசிப்பாருன்னா மிருதங்க சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். மிருதங்கம் தபலா சக்கரவர்த்தி. அந்த அளவுக்கு ஜாக்கிர் ஹுசேன் எப்படி அது அந்த அளவுக்கு ரொம்ப அவர் வாசிக்கும் போது சிலுக்கும் உடம்புலாம் அந்த அளவுக்கு. ஆனா அவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான திறன் கிடையாது. ஆனா அவர்கிட்ட கத்துக்கிட்டு நிறைய பேர் சொந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான இது இல்லை. அப்ப முதல் நாள் தா தீங்கி நத்தோம் அப்படி சொல்லி சொன்னேன். நான் தா முதல் நாள் கிளாஸ் தா தி சிதி அப்படி அடிச்சேன். ஒன்னும் அந்த தபலா எடுத்து அப்படி மேல அடிச்சு தலையை பிடிச்சி ஆட்டு, இது கூட உனக்கு தெரியல அப்படி சொன்னா எனக்கு அப்படியே இந்த ஆள் பக்கமே இனிமேல் போகக்கூடாது அப்படி சொல்லி முடிவு பண்ணி இசை பக்கமே போகவே வேணாம் அப்படின்னு. ஏன்னா இப்பதானே கொண்டாடப்படுது இசை. இதுக்கு முன்னால வந்து நம்ம இசை அல்லது அந்த சார்ந்த விஷயங்கள் தான் கூத்தாடி அப்படி சொல்லிடுவாங்க. இவெல்லாம் கூத்தாடி அப்படி அப்படிதானே இருந்தது. இப்பதானே அது அங்கீகாரம். இன்னைக்கு வந்து ஐயோ இவர் பாடுகிறது தெரியுமா, இவர் சூப்பர் சிங்கர்ல பாடினாரு, இவர் வந்து இப்படி இவர் இந்த குரல்ல பாடுவார் அப்படின்னு. முன்பு அந்த மாதிரி பாடினாலே கூத்தாடி அப்படின்னு. தேவாரம் பாடுறது கூட பெரிய இவன் என்ன இப்படி பாடிட்டு சுத்திதான் எங்க உருப்பட போறான் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. அப்ப அதுல இருந்து நான் வந்துட்டேன். சோ அந்த விஷயம் வந்து எனக்கு என்னன்னா இப்ப எப்படியாவது சங்கீதத்தை கற்றுக்கிட்டு எங்களுடைய அப்பா முன்னால ஒரு சின்ன கச்சேரி செஞ்சிடணும். ஒரு பக்தி பாடல் கச்சேரி ஒரு 1/2 மணி நேரமாவது ஒரு 4 பாட்டாவது பாடிடணும் அப்படின்றது எனக்கு
ஆசை. ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஓகே. அப்பா அப்பா இருக்காரா? இல்ல. ஓகே. உங்க அப்பா யாருங்க? அப்பயே உங்கள எல்லா கிளாஸுக்கும் அனுப்பிடுறாரு. சங்கீதம் கத்துக் குடுக்குறாரு. புக் படின்னு சொல்லி பரண்மலை அவர்களுக்கு புக் வச்சிருக்காரு. நீங்க ஒரு பயங்கரமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து தான் அதான் அப்பா வந்திருக்கீங்க. அப்பா வந்து நாடகம் நடத்துறவங்க. அடுத்ததாக மிருதங்கம், தபலா, மோர்சிங் வாசிப்பாங்க. ஆ, ஆ, ஆ. அது அப்புறம் வந்து தவில், நாதஸ்வரம். என்னுடைய அப்பா வந்து 60 வயதுல நாதஸ்வரம் ஊத கத்துக்கிட்டு, போயிட்டு அப்புறம் கச்சேரி எடுத்து கச்சேரிக்கு நாதஸ்வரம் போனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆச்சு. இந்த வயசுல அவரு பாட்டுக்கு உட்காந்துட்டு ஒரு ரூம்ல அப்படி தவறாம அப்படியே டிசிப்ளினா காலையில எழுந்திரிச்சு பேன்னு இருப்பாரு. அப்புறம் மத்தியானம் பே 1 மணி நேரம் வருது. சாயந்தரம் பேன்னு இருப்பாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்ப அவ்வளோ இதுவா கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அவரு ஒரு டீம் உருவாக்கி கல்யாணத்துக்கு இதெல்லாம் போய் நான் சமாளிச்சாரு. ம். ஆனா அதுக்கு முன்ன அவர் மேல இருந்தாரு. மேல நாதஸ்வரத்துக்கு வந்து ஆள் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கத்துக்கிட்டு இவரே அவரே இறங்கி கத்துக்கிட்டு அவரே போயிட்டு ஏன்னா அடிப்படை ஞானம் இருக்குல்ல அவருக்கு தாள ஞானம் அப்புறம் அந்த சரிகம எல்லாமே அவர் தெரியுது. அப்ப இது வந்து கற்றுக்கிட்டு ஊதி அந்த வயசுல போனது வந்து எனக்கு ஆச்சரியமா ஆச்சரியம். இருக்கு. அப்பா அப்படின்னு. நீங்க தபலா கத்துக்கிட்டீங்களா இல்லையா தபலா அதுக்கப்புறம்? தபலா வாசிப்பேன். எனக்கு காவன் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன். மேஜையில தாளம் போடுறது, தாள ஞானங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ காலைல. பாடுறது கூட பாடுறதெல்லாம் பாடிடலாம். ரெக்கார்டிங் போயிட்டு பாடுறது உண்டு. எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கோம். எத்தனையோ பாடல்களுக்கு பாடல் வரிகள்லாம் எழுதியிருக்கேன். ஸோ எல்லாமே எத்தனை பண்ணி உல்டா பாட்டு பாடியிருக்கீங்க. எத்தனை உல்டா பாடி இமிடியேட்டா இன்ஸ்டன்டா கவிதைகள் எழுத முடியும். ஸோ இப்படிலாம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அப்பா கிட்ட இருந்து ஒரு வந்தது கவிதை தான். சொல்லுங்க அதையா? சொன்னதுதான். எனக்கு நம்முடைய பாரதியார் கவிதை எங்க போனாலும் அது சொல்றதுதான். தேடி சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமேகி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நின்னை சில வரங்கள் கேட்பேன் அதை நேரே வந்தமைக்கு தந்தருள்வாய் எந்தன் முன்வினை பலன்கள் மூளாதிருத்தல் வேண்டும் இனி என்னை புதி உயிராக்கி மதிதனை தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கண்டிருக்க செய்வாய் இறைவா என்றும் என்னை சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். பாரதியார் வரி எல்லாருக்கும் வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அது பாரதியார் கவிதைனே நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா எல்லாரும் இது ரஜினி கமல் சொன்ன டயலாக் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல அவர் சொல்ற சோறு அதாவது சாப்பாட்டுக்காக அந்த வேலை இந்த வேலை செஞ்சு அதை சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்ச பிறகு அவன் இப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுதும் கதைகள் பேசி அப்படியே முடியெல்லாம் நிறைச்சு அப்புறம் வயதாகி இறந்து போகக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் நீ நினைச்சியா அவர் இறைவனை பார்த்து கேட்கிறார் நினைச்சியா ஏய் அப்படி இல்லை நான் அந்த மாதிரிலாம் வீழ்ந்து போற ஆள் கிடையாது எனக்கு திரும்ப ஒரு வரம் கொடு என்னுடைய ஏற்கனவே விதி எப்படி அப்படின்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்னை ஒரு ரீஃபார்மேட் பண்ணி நான் எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு வரம் கொடு இறைவா அப்படின்னு பாரதியார் கேட்கிறார். எப்ப அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லாத நேரத்தில். அது தட் இஸ் உதயா ஃபார் யூ. ஓகே சோ பாரு கடவுளையே சேலஞ்ச் பண்ற அந்த டைம் இருக்கு அப்படின்னு. ஓகே உங்களை கொண்டு வந்ததுக்கு வந்து இந்த இந்த ஸ்டூடியோவே இந்த செட்டே வந்து ரொம்ப பெருமைப்படுது. நீங்க வந்து இல்ல நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோம் அது ஒரு இன்ட்ரோ கொடுத்ததை விட இவர் எவ்வளவு அதிகமா பேசினாரு அப்படிங்கிறது. உதயா உங்களை பத்தி மக்கள் வந்து இன்னும் அடுத்தடுத்த நிறைய வருஷங்களுக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க ஒரு விஷயம் அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுவீங்க? அடுத்தடுத்த ஒரு நல்ல அறிவிப்பாளர் இருந்தாரு. உதயம் வந்த நிகழ்ச்சிகள் நல்லா இருக்கும். அதுதான் நான் இது வரைக்கும் பதித்த ஒரு விஷயம். ஓகே சோ இது வரைக்கும் நீங்க சாதிச்ச உங்க மனசால எமோஷனலி மென்டலி நீங்க நினைக்கிறது சின்னதா இருக்கணும் இல்ல உங்களுக்கு அது சாதனைனா என்ன விஷயம்? சாதனைனா என்னுடைய ரேடியோ ஷோ தான். சோ இன்ன வரைக்கும் தொய்வே இல்லாம அழகா மகிழ்ச்சியா பண்றோம் அப்படின்றது மிகப்பெரிய சாதனை. இத்தனைக்கும் நம்ம முதல்ல கலக்கல் காலையில இருந்தோம். அதுக்கு பிறகு ஐப்ப மாலை போனோம். திரும்பவும் கலக்கல் காலை வர்றது ஒரு பெரிய சாதனை. ஏன்னா பெரும்பாலும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இருந்துட்டு திரும்ப போனவங்க திரும்ப பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வர மாட்டாங்க. ஸோ ஆனா என்னுடைய பாஸ் சுப்ரா அவர்கள் அவர் தான் வந்து நீங்க திரும்பி பண்ணுங்க நல்லா இருக்குமே அப்படி சொன்னதுனால திரும்பியும் வந்தது. அது ஒரு பெரிய சாதனை. இன்ன வரைக்கும் பேரோல்னா தெரியல அப்படின்னா மாதம் பெரிய சம்பளத்தோட வேலை செய்யறது. தமிழ்ல வந்து இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய அறிவிப்பாளர். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. ஸோ இது தனியார்ல ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம் இது உண்மையாவே. இனி வரக்கூடிய ஜெனரேஷன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு உங்கள் வாயால் சில ஆலோசனைகள். அதாவது எல்லாரும் சொல்றாங்க இப்ப தமிழ்
தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இல்லை. ஆங்கிலம் தான் அறிவு, தமிழ் என்பது கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு மனப்பால் குடிக்கிறாங்க. இப்பொழுது சீனம் தான் அறிவு, சீனம் தான் வர்த்தகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரியான விஷயமே இல்லை. நீங்க இங்க இருக்க நாட்டுல தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க உங்க பிள்ளைகளை. அதை நினைவு வச்சுங்க. அதாவது நமக்கு வேற சாய்ஸே இருக்கக்கூடாது. அப்படின்னா பிள்ளைய படிச்சுதான் அந்த பிள்ளைய எங்க படிக்கணும்னா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம தமிழ் பள்ளிக்கு தான் அனுப்புவேன். நான் இதை அனுப்புவதன் வழியாக என்னுடைய இனத்திற்கு நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய கைங்கறி. இது ஒரு பிராப்தமாக எடுத்துக்கிட்டு இதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை செய்யும். அடுத்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் ஒரு வார்த்தை மட்டும் எப்படி சொல்ல, தமிழ்ல வீணா போன முடியும். மற்ற எந்த இனமும் அப்படி சொன்னதே கிடையாது. போற போக்குல தமிழ்ல வீணா போனோம் அப்படி சொல்ற அந்த வார்த்தையை நிப்பாட்டுங்க. ஏன்னா எல்லா இனங்களும் இந்த மாதிரி எழி சொல்ல கேட்கறது கிடையாது. எந்த இனமும் மற்ற இனத்தை பத்தி அந்த மாதிரி சொல்லாது, அவங்களும் அந்த மாதிரி சொல்லிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நாம சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய விஷயங்கள், இந்த இனம் இப்படி அந்த இனம் இப்படி சொன்னதெல்லாம் அப்படியே மறைஞ்சு அவங்களும் பரவாயில்ல வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே வாய் தான் இன்ன வரைக்கும் தமிழர்கள்னா மட்டம் அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. ஆனா இதுலயே மற்ற இனங்களா இருக்கு. இப்ப இந்தியர்கள் சொல்லும் பொழுது நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லையே, மற்ற அவங்களை பத்தி வாயே திறக்கிறது இல்லை, திறக்கவும் மாட்டாங்க. ஆனா நம்மளை மட்டும் தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்க. அதை மட்டும் நிறுத்தணும். அது காலங்காலத்துக்கு நினைவுல வச்சிடும். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அப்ப அந்த பெருமை இருக்கணும் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, இப்போ அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் அவனை கேட்கிறேன். பிசினஸ் பீப்புளுக்கு, ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஒரு 3 டிப்ஸ் கொடுங்களேன். ஓகே. அதாவது எந்த வியாபாரமா இருந்தாலும் கற்றுக்கொண்டு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் இருந்தால் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது நிச்சயமா கிடையாது. பணத்தை தவிர்த்து உங்களுடைய ஐடியா, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுக்கான பிளானு, அதுக்காக என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இருக்கு, மார்க்கெட்டிங் அறிவு, இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நீங்க களமிறங்கும் பொழுது உங்களுக்காக ஓபிஎம், அதர் பீப்புள்ஸ் மணி. ஸோ இதன் வழியாக நீங்க எல்லா விஷயமும் செய்ய முடியும். இன்றைக்கு கூகுளா இருக்கட்டும், இன்றைக்கு மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், ஐபோனா இருக்கட்டும், எல்லாமே மற்றவர்களின் பணத்தில் வளர்ந்த மிகப்பெரிய வியாபார ஸ்தாபனங்கள் தான். இந்த எல்லாமே ஒரு அறையில தொடங்கப்பட்டது தான். ஒரு தனி மனிதனோட சிந்தனை தான். அப்போ உங்களுக்கு பிசினஸ் ஐடியா இருக்குன்னா அதை அழகா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சரியான திட்டங்களை வகுத்து அதை போகும்பொழுது மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு இது என்னங்க ரெஸ்டாரண்ட் பிசினஸ் இருந்தீங்கன்னா நீங்க இதுக்காக ஒரு ட்ரைனிங் இருக்குன்னா அதுக்கு போகணும். தொடர்ந்து கற்றுக்கொள்வது தான். இப்ப நீங்க சைக்கிள் ஏறி முதல் 2-3 மீது மிதிச்சிட்டீங்க, அதான் ஓடுதுன்னு சொல்லிட்டு நிக்க முடியாது, விழுந்துரும்ல. அதே மாதிரிதான் எந்த வியாபாரமா இருந்தால் கற்றுக்கொண்டு செய்யறது தான் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். சூப்பர். இன்னும் ஆழமா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. ஆனா நம்மளுக்கு போதிய டைம் இல்ல. நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல PhD பண்றீங்க. அது இன்னும் தொடர்ந்து சிறப்பா பண்ணி இன்னும் நிறைய புகழ் உங்களுக்கு வரணும்னு வாழ்த்துற அளவுக்கு நாங்க பெரிய ஆள் இல்லைங்க. இருந்தாலும் விஷ் பண்றோம் உதயா. இல்ல, வாழ்த்தும் பொழுது என்னன்னா நம்முடைய நல்ல எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புற நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அது ஏன் சொன்னா வாழ்த்து வயதில்லை அப்படி சொல்றது சும்மா ஒரு சந்தத்துக்காக சொல்லப்பட்டது. அது நம்ம பெரிய ஆளா காட்டுறோமோ அப்படிலாம் கிடையாது. வாழ்த்துங்க, பிரார்த்தனைகள் செய்யுங்க. எல்லாத்துக்கும் ஒரு சந்தம், இலக்கியம், கவிதை, அதுக்காக சித்தாந்தம், அங்க விழுமியங்கள், இப்படி நிறைய விஷயங்களை கொண்டாடுறது. அதாவது முக்கியமான விஷயம் புக் ரெக்கமெண்டேஷன். உங்களோட நீங்க என்கிட்ட சொல்லாத புக் ரெக்கமெண்டேஷன் அதாவது எனக்கு நான் எப்பவும் சொல்றது எண்ணங்கள். இந்த புத்தகத்தை மட்டும் படிங்க. இது ஆன்லைன்லயே ஃப்ரீயா படிக்க முடியும். எண்ணங்கள் வெறும் 10 ரிங்கிட் 12 ரிங்கிட் தான். இது டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதின புத்தகம். ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அடுத்து ரிச் டாட் புவர் டாட், இது கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். படிக்கும் பொழுது உங்களுடைய மைண்ட், இது தமிழ்ல இருக்கு, எனக்கு படிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னா யூடியூப்ல அது ஆடியோ புக்கா இருக்கு, அதை தட்டி விட்டு கொஞ்சம் கேளுங்க. ஸோ இந்த ரிச் டாட் புவர் டாட், எண்ணங்கள், இந்த 2 விஷயம் நிச்சயமா லைஃப்ல இருக்கும். இந்த எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றும். ரிச் டாட் புவர் டாட் உங்களுடைய இந்த பொருளாதாரம், இந்த சமுதாயத்தை நீங்க எப்படி பார்க்கணும், பணத்தை எப்படி பெருக்கணும், வியாபாரத்தை எப்படி தொடங்கணும், டாக்ஸ் எப்படி கட்டணும், இப்படி எல்லா விஷயங்களும் உள்ளடக்கியது. நிச்சயமா அதை படி. ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த ஒரு விஷயம், ஒரு செக்லிஸ்ட்ல நான் உங்க கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசணும், டீப்பா ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. உங்களை நேர்ல பார்த்து உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட வாழ்க்கையை பத்தி பேசணும். நிறைய பேர் வெளியே காத்துட்டு இருக்காங்க, வெளியே அந்த வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையல. அவங்களோட ஒரு குரலா இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு இதுல ஒரு டேக்அவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோவை சிறப்பிச்சதுக்கு, இன்னைக்கு எபிசோட சிறப்பாக்குனதுக்கு தேங்க்யூ ஸோ மச் உதயா. மிக்க நன்றி. பார்த்த அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஆக மக்களே, இந்த 1 மணி நேரத்த நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் இன்னொரு எபிசோட்ல இன்னொரு சூப்பரான கெஸ்ட் கூட நான் உங்கள வந்து மீட் பண்றேன். இந்த வேளையில ஷவுட் அவுட் டு மாயா பஜார். 100% மலேசியன் வெண்டர்ஸ் உங்களுக்காக சாப்பாடுல இருந்து தண்ணி, ஸ்நாக்ஸ், ஹோம் டெக்கோ, அக்சஸரீஸ், உடைகள், பூஜை பொருட்கள் இப்படி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல விக்கிறாங்க. ஏப்ரல் 25, 26, 27 மிட்லாண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டர்ல. And with that being said, this is Divya Vegan John signing off. நன்றி, வணக்கம்.